விக்ரம் இன்று இந்திய திரையுலகில் மிகப்பெரிய நடிகரா இருக்காரு. நடிப்பிற்கு பெயர் போன விக்ரம் இந்த இடத்தை அடைய பல போராட்டங்களை சந்தித்திருக்காரு. என்னதான் 1990ஆம் ஆண்டு வெளியான என் காதல் கண்மணி என்ற திரைப்படத்தின் மூலம் விக்ரம் நடிகரா அறிமுகமானாலும் அவருக்கு முதல் வெற்றி கிடைக்க கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிடுச்சு. பல படங்கள்ல நடித்து வந்த விக்ரமிற்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இதற்கிடையில டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிட்டு வந்தாரு விக்ரம். அந்த சமயத்துல தான் பாலா விக்ரம தேடி வந்தாரு. அதன் பிறகுதான் விக்ரமின் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. இன்று முன்னணி நட்சத்திரமா ரசிகர்களால கொண்டாடப்படும் விக்ரம் என்ற நடிகரால டிசம்பர் 10, 1999 என்ற தேதியை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம்தான் சேது திரைப்படம் திரையில வெளியாச்சு. பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிட்டு வந்த பாலா அகிலன் என்ற ஒரு கதையை எழுதினாரு. அக்கதையை முதல்ல முரளியிடம் கூறி ஓகே செய்தாரு பாலா. பட பூஜையும் நடந்துச்சு. ஆனா சில பல காரணங்களால அந்த படம் நடக்காமல் போச்சு. பிறகு அகிலன் சேதுவா உருவெடுத்தது. முரளிக்கு பதில் விக்னேஷ ஹீரோவா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சித்தார் பாலா. ஆனா அதுவும் கைகூடல. பின்பு ஒரு சிலரால விக்ரமின் நடிப்பு பாலாவிற்கு கிடைக்க அதன் மூலம் இருவரும் இணைந்து சேது திரைப்படத்தை துவக்கினாங்க. 1997ஆம் ஆண்டு சேது திரைப்படம் துவங்கியது. ஆனா படத்தை முடிக்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. நிதி பிரச்சனை, FAFSI பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளை இப்படம் பலமுறை தடைபட்டுச்சு. அந்த 2 வருடங்களும் விக்ரம் அதே கெட்டப்ல இருப்பதா கடுமையான டயட்ல இருந்தாரு. சப்பாத்தி, ஜூஸ், முட்டை, வெள்ளைக்கரு ஆகியவை தான் விக்ரமின் உணவாக 2 வருடங்கள் இருந்துச்சு. மேலும் மொட்டை எடுத்துக்கொண்டு கருப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சூரிய ஒளியில் நின்று கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு அந்த 2 வருடம் தவம் இருந்தாரு விக்ரம். மேலும் அந்த 2 வருடமும் எந்த ஒரு படத்திலும் விக்ரம் கமிட் ஆகல. படம் கண்டிப்பா தனக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்பி இருந்தாரு. மறுபக்கம் பாலா அவரிடம் அப்போது உதவி இயக்குனரா பணியாற்றிய அமீர், சசிகுமார் உட்பட அனைவரும் இந்த படத்தை எப்படியாவது முடித்து விட வேண்டும் அப்படின்னு போராடினாங்க. ஒரு வழியால பல போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. ஆனா படத்தை வாங்க யாருமே முன் வரல. பல பேருக்கு இப்படத்தை படக்குழு போட்டு காண்பிச்சாங்க. படத்தின் கிளைமேக்ஸ்ல யாருக்கும் உடன்பாடு ஏற்படல. இதனால படத்தை எந்த ஒரு விநியோகஸ்தரும் வாங்கல. ரிலீஸ்க்கு முன்பே சுமார் 100 முறை சேது திரைப்படத்தை பலருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. பலமுறை படத்தை போட்டு காட்ட கூட அவர்களுக்கு தேவையான படம் இல்லாத சூழலும் ஏற்பட்டுச்சான். அதையும் மீறி கஷ்டப்பட்டு சேது படத்தை விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க.